ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேசிக் ஆப் ரெடி பண்ணுறது எப்படி. ரொம்ப கோடு இல்லை, லைட்டாக தான் கோடு யூஸ் பண்ணுவோம். ஒரு பேசிக் ஆப் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதை வந்து ஒரு யூஸ் பண்ணி ஒரு கேல்குலேட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போகலாம். பட் ஒரே வீடியோவில் வரப்போகிறது கிடையாது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்போ எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளட்டர்ஷிப் ப்ராஜெக்ட். அதில் லேர்னிங்கிற பிரான்ச்சில் வந்து ரெபாசிட்டரியில் லேர்னிங்கிற பிரான்ச்சில் இருக்கணும். அண்டு முன்னாடி நம்ம பார்த்த கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டோம், எல்லா கோட்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷாக என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா இங்கே லிப் ஃபோல்டரில் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா மெயின் டாட் இப்படி டைப் பண்ணிக்கணும். ஸோ மெயின் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன். ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆப் ஓப்பன் ஆகும்போது முதல்ல ரன் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு உள்ளே நம்ம ஒரு ஆப் ரன் பண்ணுவோம். அந்த ஆப்புக்கு நம்ம ஒரு ஃபைல் ரெடி பண்ணணும். அது என்ன அப்படின்னா மை ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட பேர் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மை ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே பேர் ரெடி பண்ணுறோம். சரிங்களா? இப்போது அடுத்தது மூணாவது ஒரு பேஜ் ரெடி பண்ணுவோம். என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஹோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹோம் பேஜ் அப்படிங்கிறத நம்ம இங்கே ரெடி பண்ணுவோம். ஹோம் அப்படிங்கிறத இங்கே ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுறது. ஸோ இதை எப்படி மாற்றுவோம் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து மெயின் அப்படிங்கிற கோடை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மூணு மட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ குவாலிட்டி வந்து 720p இல்லை அதுக்கு மேலே வச்சு பாருங்கள். முடிஞ்சால் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு பாருங்கள். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது சி தெரிஞ்சவங்களுக்கு நார்மலாக தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னென்னா லைப்ரரி ஃபைல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேசிக் சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சப்போஸ் எனக்கு சி தெரியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுலேருந்து பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ரன் ஆகக்கூடிய எக்ஸிக்யூஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ மெயின் அப்படின்றத மட்டும் இங்கே டைப் பண்ணால் போதும். MAI போட்டிங்கன்னா கூட போதும், சஜஷனில் அதுவே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்டர் மட்டும்தான் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்டர் அடிச்சுட்டு இப்போ இங்கே இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்படி பிளாங்காகவே இருந்தாலே போதும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ரன் இருக்குல்ல, நான் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். இந்த இடத்துல வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? ஆப் வந்து ஓப்பனே ஆகலை, அப்படியே பூட் ஸ்க்ரீன்லேயே வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. என்னென்னா நம்ம இங்கே எதையுமே ரன் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இது ரன் ஆகலை. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு நாம் இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இங்கே இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட ரிமூவ் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஸோ இப்போது இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷில் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டால் ஸ்கூலில் வந்து 10 மார்க் கொஸ்டினுக்கு வந்து இதை எழுதியிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு 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 டாபிக் கொடுத்து அதை எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்களா? இது 1 2 3 4 பேராகிராஃப் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இருக்குது. ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கேப் வந்து விடுவீங்க. கரெக்டுங்களா? இந்த மவுஸ் வச்சு நான் அந்த ப்ளஸ் வச்சு காட்டுறோம்ல, இந்த இடத்துல இந்த கேப் வந்து விடுவீங்க. ஆனால் இது ஓகே. ஆனால் இந்த ஒரு பேராகிராஃப்க்கு உள்ள நிறைய சென்டென்சஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸும் முடிஞ்சிச்சு அப்படிங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது என்னது அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாப். கரெக்டுங்களா? இந்த டாபிக் பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது, அப்புறம் இந்த பேராகிராஃப்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 5 லைன் இல்லை ஒரு 7-8 லைன் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் முடியும் போது அடுத்த பேராகிராஃப்னு எழுதும்போது கேப் விட்டு அதை இன்னொரு பேராகிராஃபாக எழுதுவோம். இதே கான்செப்ட் தான் கோடிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் இடையில பார்த்திங்கன்னா இந்த பிரேசஸ், இந்த ரெட் கலரில் நான் இங்கே மிஸ் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்தையும் பாருங்கள். இங்கே கர்லி பிரேஸ் ஆரம்பிக்குது, இங்கே கர்லி பிரேஸ் வந்து முடியுது.
ஸோ இங்கே இந்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிற இடத்துல இங்கே கர்லி பிரேஸ் ஆரம்பிக்குது, இங்கே கர்லி பிரேஸ் முடியுது. அதே மாதிரி இங்கே கர்லி பிரேஸ் ஆரம்பிக்குது, இங்கே கர்லி பிரேஸ் வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா கோடிங்கில் வந்து இந்த கர்லி பிரேஸ் வந்து போடுவோம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக். இந்த பேராகிராஃப்க்கு உள்ள ஒரு லைன் முடியும் போதும் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக செமிகோலன் வைக்கிறோம். இவ்வளோ தான். இந்த கோலனை எங்கே போடுறது, செமிகோலனை எங்கே போடுறது, கர்லி பிரேஸை எங்கே போடுறதுன்றது தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப குழப்பமாக வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது, விச் மீன்ஸ் ஒரே ஒரு கர்லி பிரேஸஸ் செட்டு தான் இருக்குது. ஸோ மவுஸை வச்சு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே முடியுதுங்கிறத இந்த ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு விஎஸ் கோடே வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, இங்கே நான் கை வச்சேன். இப்போ இங்கே கை வச்சா இங்கே எதுவுமே இல்லை, இங்கே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறேன், இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ஆரம்பித்தா இங்கே முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்டை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். இந்த கான்செப்டை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபைன். ஸோ இப்போ இங்கே இந்த பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனு மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஆடு சப்ராக்ட் மல்டிப்ளை மாதிரி மெயின் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே இது ஆரம்பிக்குதா, இங்கே இது முடியுதா, அதே மாதிரி இங்கே இது ஆரம்பிக்குதா, இது முடியுதா அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு உள்ள நிறைய லைன்ஸ் வந்து இருக்குல்ல. இப்போ நாமளும் நிறைய லைன்ஸ் ரன் பண்ணுவோம், பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு லைன் தான் இருக்குது. இந்த லைன் முடியும் போது இங்கே செமிகோலன் போட்டு இங்கே முடிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே ப்ராக்டிக்கலில் என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் போட்டு இந்த இடத்துல முடிப்போம். நம்ம இங்கே கோடில் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த செமிகோலன் போட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்த லைன் அப்படிங்கிறத நம்ம, அதாவது ஒரு பேராகிராஃப்குள்ளே மல்டிபிள் லைன்ஸ் இருக்கலாம்ல, ஒரு 5 லைன் 6 லைன் இருந்தால் தானே அது பேராகிராஃபு. அதே கான்செப்ட் தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே 5 லைன் 6 லைன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்றத மாற்றிட்டு app is going to be run on emulator அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு அதாவது லைன், ஓகேங்களா, இந்த லைன் டைப் பண்ணிவிட்டு இங்கே முடியும் போது நான் இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா இந்த ப்ராப்ளம்ஸில் எக்ஸ்பெக்டட் டு ஃபைன் செமிகோலன் அப்படின்ற மாதிரி வந்து இது சொல்லும். இப்போ கூகுள் டாக்ஸில் இல்லை எக்ஸல் சீட்டில் நம்ம சம்திங் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் ஃபுல் ஸ்டாப் போடாமல் விட்டுட்டோம்னா எரர்ன்ற மாதிரி வந்து சொல்லும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வந்து இந்த மாதிரி வைப்போம். இங்கிலீஷில் எழுதியிருந்தோம் அப்படின்னா, தமிழில் எழுதினாலும் அதே மாதிரி தான் இங்கே ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக இங்கே என்ன வைக்கணும் அப்படின்னா இந்த செமிகோலன் அப்படிங்கிறத வந்து வைக்கணும். ஸோ மாற்றி இதை வச்சிடக்கூடாது, கோலன் வந்து வச்சிடக்கூடாது. ஸோ செமிகோலன் அப்படிங்கிறத இங்கே வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த பேஜஸ் கூட தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாகவே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ஆப் வந்து ரன் பண்ணணும். ஆப் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா நான் சொன்னதுலேயே வார்த்தை இருக்குது, ரன் ஆப் அப்படின்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். நீங்கள் ரன் அப்படின்னு அடித்தாலே போதும், சஜஷனில் அதுவே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸை வச்சு இப்படி கிளிக் பண்ணால் போதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோடிங் வந்ததுக்கப்புறமா கீபோர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மவுஸ் தொடுறதுங்கிறதே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ரன் ஆப் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஏதோ ஒரு எரர் பண்ணியிருக்கோம். என்ன எரர் அப்படின்னா இந்த லைனை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கல. ஸோ இங்கே சொல்லுதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே சொல்லுது எக்ஸ்பெக்டட் டு ஃபைன் செமிகோலன் ஆன் லைன் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுது. லைன் 5ல் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இன்னும் டைப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ டைப் பண்ணிக்கிறேன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று சொல்லுது. இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா அன்டிஃபைன் நேம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பாருங்கள். இப்போ நான் சொன்னதுமே புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு இடம் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா இந்த கம்பேரிசன் தான். ஸோ இந்த இங்கிலீஷ் பேராகிராஃப்க்கும் இந்த இதுக்கும் கம்பேரிசன் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த இடத்துக்கு வந்துடலாம். செகண்ட் லைன், அதாவது பேராகிராஃபோட செகண்ட் லைன். இந்த பேராகிராஃப் இந்த முடிஞ்சு பேராகிராஃப்ஸ் அடுத்த லைன் ஆரம்பிக்குதில்ல, இந்த லைன். ஸோ இங்கே வந்து இந்த லைன் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த லைன் நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஆப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஆப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ ஆப்புங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம் மெட்டீரியல் ஆப், அதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். iOS பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, ஆண்ட்ராய்டு பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹோமுக்கு அடித்தளம் வந்து மெட்டீரியல் ஆப் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மெட்டீரியல் ஆப்பை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். அது எங்கே போய் கொடுக்குறது அப்படின்னா நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம் ஃபைலில், இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம்.